ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பிரவேசிக்கான இம்பார்ட்டண்ட்டான எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எஸ்ஸே சூரியகாந்த் திருப்பட்டி நிராலாவோட ஒரு எஸ்ஸே தான், லெசன் எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். அது என்ன எஸ்ஸேன்னு பார்த்தீங்கன்னா, அபி நா ஹோகா மேரா அந்த். சரிங்களா, என்னோட முடிவு இன்னும் வரல அப்படிங்கிறது தான் இதோடது. அபி நா ஹோகா மேரா அந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கலாம். இந்த எஸ்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிப்ரவரி எக்ஸாமில் இது வரும். ஓகே. सूर्यकांत त्रिपाठी निराला जी का जन्म सन 1896 में मिदनापुर जिले में हुआ. वे दर्शन शास्त्र के पंडित थे. उन्होंने पुराना नियमों का जोड़कर नए संत की सृष्टि की. அதாவது பழைய காலத்துல இருந்த அந்த இதெல்லாம் விதியெல்லாம் மாத்தி இவரு புதிய இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. வே ஹிந்தி கா முக்சந்த் கே ஜன்மதாதா ஹே, அதாவது கட்டற்ற வசனங்களின் தந்தைன்னு சொல்றாங்க. வே ஹிந்தி கே முக்த் சந்த் கே ஜன்மதாதா, உன்கே பாஷா சம்ஸ்கிருத் கே கர்ப்தா. இவரோட மொழி பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். பரிமல், இவரோட ஃபேமஸான இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரச்சனாயெல்லாம் பாத்தீங்கன்னா பரிமல், अनामिका, गीतिका आदि उन्हीं परिशुद्ध रचनाएं. नेक्स्ट सारांश. निराला जी कहते हैं, मेरा अंत अभी नागी नगी होगा. என்னுடைய முடிவு இன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு. क्यों मैं अभी अभी आया हूँ, நான் இப்பதான் வந்திருக்கேன். मेरा जीवन में कोमल वसंत काल का आगमन अभी हुआ. வசந்த காலம் வந்துருச்சு. உஸ்மே ஹரியாலி பைலிகை, எங்க பார்த்தாலும் பசுமை நிறமா இருக்குது. பேடோம் கே ஷகாம் கே பர் கோமல் கலியோம் கி ஆயே, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்துல எல்லாம் மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு, அழகான மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு. மேம் அப்னே மிட்டே ஸ்வப்ன रूप की हाथों से उनके गलियों पर फिरूंगा और उन्होंने जाऊंगा. அந்த மொட்டுக்களுக்கெல்லாம் என்னோட இனிமையான கனவுகளால் அந்த மொட்டுக்களெல்லாம் மலர செய்வேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. இந்த பேராகிராஃப் இன்னொரு டைம் ரீட் பண்ணி காமிக்கிறேன். निराला जी कहते हैं, मेरा अंत अभी नगी नगी होगा. क्यों मैं अभी अभी आया हूँ. मेरा जीवन में कोमल वसंत काल का आगमन अभी हुआ है. अंत है, उसमें हरियाली पहली है. पेड़ों की शाखाओं पर कोमल कलियों आया है. मेरा अपने मिट्टे स्वप्न रूप की हाथों से उन कलियों पर फिरूंगा और उन्हों जाऊंगा. नेक्स्ट पैराग्राफ. गलियों धीरे धीरे गिलकर फूल का रूप ले रही है. முட்டுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்து மலர்களாக மாறுகிறது. உஸ்மே அபி நீந்த் கா அஸ்ல்பன் வகி ஹே, எல்லா சோம்பலை நீக்கி, தூக்கத்தோட சோம்பலை நீக்கி, மே உன்ஹோ பூலோம் கே அலஸ்மன் கி கீச் லூங்கா, அதோட சோம்பலை எல்லாம் நான் நீக்குவேன். உன் பர் அப்னே நவஜீவன் கே ரூபி கே அமிர்த் சீச் டுவா, அத மகிழ்ச்சியான அந்த இதை வாழ்க்கையை காட்டுவேன். ஃபிர் உன்ஹோனே அப்னே அசீம் ஆனந்த், உண்மையான ஆனந்த மகிழ்ச்சி துவாரா தேக்குங்கா, அதை காண்பிப்பேன். மேரா காம் அபி பாக்கி ஹே, இன்னும் என்னோட வேலை முடியல. இஸ்லியே, இதனால மேரா அந்த் அப் நகி ஹோகா, இன்னும் என்னுடைய முடிவு வரலன்னு சொல்றாரு. சரிங்களா, ஹாத்தும் இஸ்லியே மேரா அந்த் அப் நகி ஹுவா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தப்பதான் மே அப்னே ஜீவன் கி பஹலி சிடி பர் ஹே, நான் வாழ்க்கையோட முதல் படியில இருக்கேன். மேம் அப்னே ஜீவன் கி பஹலி சடி பர் ஹூ. இஸ்மே மிருத்யு கா பாத் ககாம் சே உட்தி ஹே, அங்கு அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி மரணத்தின் எண்ணம் தெரியும், மரணத்தின் எண்ணமே எனக்கு தெரியல. மேரே சாம்னே அப் கேவல் ஜீவன் கி ஜீவன் ஹே, என்னோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. மேரே ஆகே அபி சாரா ஷவுன் படா ஹே, மேரா பாலக் மன் கே உத்சாக் வன்கர் சூப் ரகா ஹே. உஸ்மே
ஸ்வர்ண கிரண்னா தங்க கதிர்கள், கா பிரகாஷே மே அப்னே ரகோம் சே வந்து. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இனி முடிவு வரல, இப்பதான் நான் பறந்திருக்கேன், என்னோட மகிழ்ச்சியான கனவுகள் சின்ன இதுல இருக்கிறதெல்லாம் நினைச்சு உற்சாகத்தோட இருக்கேன்னு சொல்றாரு. वसंत काल को विकिस करूंगा इसलिए अब मेरा अंत नहीं होगा. வசந்த காலம் வந்திருக்கு, என்னுடைய முடிவு இன்னும் வரல. விசேஷதா கவி நிராலாஜி நவயுகம் கே மன் கி அலஸ்வன் தூர் கரேங்கா. அதாவது இவர் என்னன்னா இளைஞர்களுடைய சோம்பலை நீக்குவதற்காக ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காரு. உஸ்மே நயா உற்சாக் பர்னேகா பிரயாஸ் கர்னே. அவங்களுக்கு புது இளைஞர்களுக்கு புது உற்சாகத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி அவரு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. उत्साह भरने का प्रयास करते हैं. इसमें प्रकृति के कार्यालयों के சகாயத்தா நவயுகம் கே. அதாவது இளைஞர்களுக்கு உற்சாகத்தை இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இவரு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த. இந்த எஸ்ஸே படிச்சுக்கோங்க. இந்த எஸ்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிப்ரவரி எக்ஸாம்ல வரும்.